தயவு இன்னைக்கு இந்த தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கலாம். தயவுனா இங்கிலீஷில் ஃபேவர்னு சொல்லுவாங்க. தயவோட அர்த்தம்னு பார்த்தோம்னா இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, கருணை காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் ஷோயிங் கைண்ட்னஸ், கிரேஸ், மர்சி இந்த மாதிரி சொல்லுவோம் தயவு அப்படின்றது. நம்ம தயவுன்றதை நிறைய வசனங்களில் படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் 27-24 பயப்படாதே தேவன் உனக்கு தயவு பண்ணினார்னு இருக்கும். சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு இருக்கு. ஸோ இயேசு வாழ்ந்த போதேவோ, சின்ன வயசுல வளர்ந்த போதேவோ அவருக்கு ஞானம் வளர்த்தி மட்டும் இல்லாம தேவ கிருபையும் மனிதர் தயவும் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படித்தான் அவர் வளர்ந்து வந்தாரு. அதே மாதிரி கலாத்தியர் 5:22 படிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்னு நிறைய இருக்கு. அதுல தயவு ஆவியின் கனிகள் உள்ள ஒன்று தான் இந்த தயவு. இப்படி தயவு பத்தி நம்ம நிறைய வசனங்கள்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த தயவு நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு இவங்களுக்கெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தருடைய கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைத்ததுனால அவர்களுக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்தார். அதே போல் யாக்கோப்பு சகோதரனுக்கு பயந்து அவர் ஊரை விட்டு போகும்போது அங்கே லாபான் அவருடைய மாமா வீட்டுக்கு போவார். அங்கே லாபானுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைச்சிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதே போல் திரும்பி அங்கேருந்து வரும்போது சகோதரனுக்கு ரொம்ப பயந்தார். ஆனால் அந்த ஏசா நம்மளை கொலை செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஏசாவோட கண்களில் யாக்கோப்புக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அதே போல் யோசேப்பு அந்த இள வயசில் அடிமையாக விற்கப்பட்டு போனார். ஆனால் போன இடத்துல அந்த போத்திபாரோட வீட்டில் அந்த போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதே போல் சிறைச்சாலைக்கு அடுத்து போனார். சிறைச்சாலையின் அதிகாரியின் கண்களில் தயவு கிடைத்தது. அடுத்து ராஜா கிட்ட போறாரு, ராஜாவோட கண்களில் தயவு கிடைச்சது. இப்படியாக யோசேப்புக்கு எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தயவு கிடைக்க செய்தார். அப்போ திரும்ப அவர் சகோதரனையும் குடும்பத்தையும் பார்க்கும்போது யோசேப்பு அவர்களுக்கு தயவு பாராட்டினார். அதே போல தான் எஸ்தர் ஒரு அனாதையான ஒரு ஸ்ரீயா இருந்தாங்க. வளர்ப்பு தந்தை மொர்தெகாயோடு வளர்ந்தாங்க. அரண்மனைக்கு வந்தாங்க. அரண்மனை அதிகாரி கண்களில் தயவு கிடைத்தது. ராஜாவுக்கு முன்னாடி நின்னாங்க. ராஜாவோட கண்களில் தயவு கிடைத்து ராணி ஆகிறாங்க. அடுத்து தன் ஜனங்களுக்காக ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்பயும் ராஜாவோட கண்களில் தயவு கிடைத்து தன்னுடைய எல்லா ஜனங்களையும் அவங்க மீட்டு கொள்றாங்க. ஸோ அப்படி ஒரு எஸ்தருக்கு ஒரு தயவு உண்டாயிற்று. அதே போல் ரூத் பார்க்குறோம். ரூத் இள வயதில் ஒரு குழந்தை கூட இல்லை அந்த ஸ்டேஜில் அவங்க கணவரை இழந்து அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உன் தேவன் என் தேவன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரோட வர்றாங்க. ஆனால் அவங்க வந்த இடத்துல போவாஸோட கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு. அப்போ போவாஸோட கண்களில் தயவு கிடைத்து அவங்களுக்கு ரூத்துக்கு ஒரு புது வாழ்க்கை, புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல் தாவீதுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகள் தயவுகளும் அநேகம். தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பர். அப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் கூட அவர் பிறக்கலை. அவருடைய செல்வந்தரான அவர் தகப்பன் ஆனாலும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஆடு மேய்ப்பராக தான் தள்ளப்பட்டிருந்தார். அந்த ஒரு நிலைமையிலையும் கர்த்தருடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைத்ததுனால அவர் ஒரு பெரிய ராஜா. இன்னைக்கும் தாவீதோட பேர் சொல்லும்படியாக ஆண்டவர் அவர் அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி சவுல் தாவீதுக்கு எதிராக வந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் அவர் அந்த நேரத்தில் கூட சவுலின் மகன் யோனத்தான் கூட கண்களில் தாவீதுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஒரு ஆபத்து நம்மளுக்கு வருதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தயவு அனுப்புவார் ஆண்டவர் நமக்கு. இன்னும் நிறைய பேரை பற்றி பேசலாம். தானியேல், யோபு, எலியா, எரேமியா, இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு தேவையான தயவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவே மனிதனாக இருந்தபோது வியாதியஸ்தர், பிணியாளிகள் இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் பாராட்டின தயவு அநேகமாக நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டி அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவரோட இரக்கத்தினால எல்லாரும் ஒரு குணமானாங்க, விடுதலை ஆனாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் தயவு. அதனால நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சின்ன திடீர்னு ஒரு மனிதர்கள் அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு தயவு கிடைக்க செய்திருப்பார், உதவி கிடைக்க செய்திருப்பார், ஒரு கருணை கிடைக்க செய்திருப்பார். அதே போல ஆண்டவரே சில நேரம் ஆண்டவரோட கண்கள்ல இருந்தே அந்த கைகள்ல இருந்தே நம்ம அந்த கிருபைகளையும் தயவுகளையும் பெரும்படியாகவும் செய்திருப்பாரு. ஸோ கர்த்தர் நம்மளை எப்பொழுதும் கைவிடவே மாட்டாரு.
ஒரு சாட்சி, ஒரு சகோதரி வந்து சொன்ன சாட்சி. அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, திடீர்னு வந்து அவங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு டெத் நியூஸ் வந்துருச்சு. அப்போ உடனே விட்டுட்டு ஃபேமிலியை இங்கே விட்டுட்டு அவங்க ஊருக்கு புறப்படுற ஒரு சூழ்நிலையில் கிளம்பிட்டாங்க. அப்போ கிளம்பி அவங்க கிளம்பும்போது ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே அப்படி கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க தனியாக அப்படி போனதும் கிடையாது, குடும்பத்தை விட்டுட்டு அப்படி போனதும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அங்கே செக்கிங் பண்ணும்போது அந்த கவுண்டரில் வந்து அந்த பர்சன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து என்ன நீங்கள் லக்கேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இப்படியே வெறும் பேக்கோட வந்திருக்கிறீங்களே அப்படின்னு அவங்கள கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அங்கிள் இறந்துட்டாங்க, அதனால எமர்ஜென்சியாக நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் வந்து அப்படியா, உடனே தேவையான அந்த நேரமே அவர் வந்து ஒரு இரக்கம் பாராட்டினார், ஒரு தயவு கொடுத்தார். உடனே அவர் சொன்னாரா, உங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து சீட் வந்து அந்த நடு சீட்டாக போட்டிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கார்னராக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னாரே இவங்களுக்கு அது தெரியல, பெரிய விஷயமா அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஏதோ ஒன்று ஓகே செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது ரொம்ப தூரமாக லாங் டைம் ஃப்ளைட்டு. அப்போ அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, அந்த நடு சீட்டில் உட்காந்துருந்த ஒரு லேடி உட்காந்துருக்கும்போது பார்க்கும்போது தான் இவ்வளோ இடுக்கமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல உட்காந்துருந்தா. ஆனால் கர்த்தர் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு மனிதருடைய கண்களை தயவு கிடைத்து இந்த ஓரத்தில் போட்டு கொடுத்ததுனால அவங்க சௌகரியமாக ட்ராவல் பண்ண முடிஞ்சதான். அப்போ அடுத்தடுத்து இப்படியே அவங்க பார்த்து கொண்டே போகிறாங்களா, வழியே எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு தயவு, ஒரு சின்ன காரியத்தில் இப்படி தயவு கிடைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மனிதனை அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தார். பத்திரமா அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி அவங்களுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி வரும்போது, ஐயோ நம்ம திரும்ப சென்னையில் ஏர்போர்ட்டுக்கு போகணுமே, அங்கேருந்து நம்ம எப்படி போகிறது, யார் கூட போகிறது, எங்கே போய் தங்குறது, என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கலக்கம் வந்துச்சான். அப்போ அவங்க சகோதரி வந்து அவங்க வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்னோட மக வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கேருந்து நான் உன்னை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி அவங்களே வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் தேவையான எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்து, உதவிகளை செய்து கொடுத்து, எல்லா செலவுகளையும் பொறுப்பெடுத்து கொண்டு பத்திரமா அவங்கள கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டாங்களா. அப்போ கர்த்தர், அது கூட பிறந்தவங்க தான், பட் இருந்தாலும் எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த மாதிரி சகோதரியோட கண்களை தயவு கிடைக்க செய்து பத்திரமா அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டிராவல் பண்ண ஸ்டோரியெல்லாம் அவங்களுக்கு காதுக்கு வரும்போது தான் தெரிந்தது, கர்த்தர் அவங்களுக்கு அந்த பிரயாணத்தில் எவ்வளோ ஒரு கிருபையாக அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், தயவு பாராட்டி இருக்கிறாரு, மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க செய்திருக்கிறாருன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதே போல் இன்னொரு சகோதரி கணவரை இழந்தவங்க, அவங்களுக்கு வந்து கணவருடைய சொத்துக்கள் இருக்குது. ஆனால் கணவர் குடும்பத்தில் வந்து நாங்கள் இந்த சொத்தை முழுசாக கொடுக்க மாட்டோம், பாதி கொடுப்போம், கொஞ்சம் கொடுப்போம், 3 பங்கா போடுவோம், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு இருந்தாங்க. கொஞ்சம் வருடம் ஆச்சு. ஆன பிறகு ஒரு நாள் வந்து அவங்களே கூப்பிட்டு, அவங்க கணவர் வீட்டாரே கூப்பிட்டு, எல்லாம் முடிந்தது, வாங்க கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போகணும்னு. அங்கே போன பிறகு இவங்களை போய் இறங்கினது தானா, இவங்களை காரில் பிக்கப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் கையெழுத்து போட்டு திரும்ப கொண்டு வந்து பணத்தை எல்லாம் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து விட்டது. அவ்வளோதான், இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காரியத்தை குறித்த எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, இவங்க போய் அங்கே பிரயாசப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுத்தார். அங்கே அதுக்குன்னு ஒரு ஆத்மாக்க வைத்திருந்தாரு, எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துறதுலேருந்து எல்லாமே. அப்போ தேவன் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம அமைதியாக நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து கொடுப்பாரு. அந்தந்த இடத்துல அந்ததுக்குரிய ஆத்துமாக்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு, மனிதர்களுடைய கண்களை தயவு கிடைக்க செய்வார். ஸோ நம்ம யாரு கூடயும் போய் சண்டை போட தேவையில்லை, போராட தேவையில்லை. அதனால நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் பாராட்டின கிருபைகளும் தயவுகளும் எண்ணற்றவைகளாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் தேவனிடத்துல சமூகத்தில் நம்ம விசுவாசத்தோடு அமர்ந்துருந்து இன்னும் நம்ம நிறைய தயவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். God bless you all.